ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிளானது தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சு முட்டையை போட்டு மெயினாக உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா முட்டை உடையாது. அதுக்காக தான் கொஞ்சோண்டு உப்பு போடுறது. இது சின்ன டிப்ஸ் தான், எல்லாத்துக்கும் தெரியும். முட்டை நல்லா வேகணும். அது முடிக்க நம்ம வெயிட் பண்ணலாம். முட்டை நல்லா தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே ஒரு சின்ன பொடியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது சோம்பு, மிளகு, ஜீரகம், இந்த மூணுத்தையும் நல்லா நல்லா பொடியாக நறுக்க மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தான் பொடியாக நல்லா கொஞ்சம் மிளகுலாம் கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இது மூணுத்தையும் நல்ல பொடியாக அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படின்னு பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ என்னென்னா முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு. முட்டை நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், முட்டையை நல்லா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த வடை சட்டியை நல்லா ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த முட்டையை ஒவ்வொன்றா இந்த வடை சட்டியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு. இதோட என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதோட என்ன சேர்க்க போகிறோம்னா, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இது அப்படியே இதோடு சேர்ந்து அப்படியே மேலாக தூவி விட்டுக்கணும். உங்களுக்கு தேவைக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு, அதையும் இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கணும். தூவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் அது மேலே ஊற்றிக்கணும். இப்போ திரும்பவும் அடுப்பு பற்ற வைக்கிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். ஓப்பனில் வச்சுருந்தோம்னா பொரிச்சு அப்படியே மேலெல்லாம் தெரியும். அப்படி செய்யக்கூடாது, மூடி போட்டு தான் வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், தெரியுதா? கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை அப்படியே நம்ம திருப்பியும் ஒரு கரண்டி எடுத்து திருப்பி போடணும். உடஞ்சா பரவாயில்ல. கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து செய்யுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாடுக்கு, சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரெடி ஆயிரும். திருப்பி கொஞ்சம் நம்ம மூடி வைக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம முட்டை மசாலா.
ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாருங்கள், சுத்தமாக எண்ணெயே இல்லை, அவ்வளோதான். ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.